ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற கேரட் பீன்ஸை மட்டும் வச்சு பிரியாணிக்கே டஃப்பு கொடுக்குற மாதிரி ஒரு செம்ம டேஸ்டான வெஜ் ரைஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கேரட், பீன்ஸ், வெங்காயம், தக்காளி, புதினா, பிரியாணி செலவு, எண்ணெய், உப்பு, கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது, அரிசி. இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பில் குக்கரை வச்சு குக்கர் சூடேறினதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் எடுத்து வச்சிருந்த பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. இப்போ வெங்காயத்தை போட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும். இப்போ அவ்வளோதான், வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் அரைச்சி வச்சிருக்கிற புதினா, இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த புதினா, இஞ்சி பூண்டு விழுதை நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், புதினா, இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்குங்க. பச்சை ஸ்மெல் நல்லா போகணும். அதுக்கப்புறம் தான் அதில் கேரட்டு, பீன்ஸு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கேரட் பீன்ஸை நல்லா வதக்கிட்டோம். இந்த சமயத்தில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு இதையெல்லாம் சேர்த்து நல்லா பிரட்டிக்கணும். இப்போ பாருங்கள், காயை நல்லா வதக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். நான் 2 கப்பு அரிசி எடுத்ததுனால அதுக்கு 4 கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதில் அரிசியை போடுங்க. அரிசியை போட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதை நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி போட்டு 3 விசில் விடுங்க. இப்போ பாருங்கள், பிரியாணிக்கே டஃப்பு கொடுக்குற மாதிரி நம்ம செஞ்ச வெஜ் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் இப்போ கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா பெரட்டுங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான வெஜ் ரைஸ் ரெடி. நீங்களும் இதை வீட்டில் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நந்தினி வீட்டு சுவை சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.